துரியோதனன் ஒரு சமயத்தில் அர்ஜுனனுக்கு கொடுத்த வரமே அவனுக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திரம் என்னும் இடத்தில் 18 நாட்கள் நடந்தது. அதில் முதல் 10 நாட்கள் கௌரவர்களை வழிநடத்தி அதற்கு சேனாதிபதியாக இருந்தவர் பீஷ்மர். அந்த வயதிலேயே அவர் மிகுந்த சிரத்தையோடு போரிட்டு பல போர் வீரர்களை கொன்று குவித்தார். இருந்தாலும் துரியோதனனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லை. பீஷ்மருக்கு 5 பாண்டவர்களையும் கொல்றதுக்கு மனசில்லை அப்படின்னு அவன் நினச்சான். அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த 5 பாண்டவர்கள் மீதும் மிகுந்த பாசம் வைத்திருந்தார். அதனால தான் அவர்களை கொல்வதற்கு மனமில்லை அப்படின்னு துரியோதனன் நினச்சான். அவன் பீஷ்மர் இப்படி ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறத நினச்சி மிகவும் வருத்தப்பட்டான். அதனால் அவன் பீஷ்மரோட கூடாரத்துக்கு ஒரு நாள் இரவு போனான். தாத்தா, நீங்கள் மகாவீரர் தான், ஆனாலும் நான் உங்களை நினச்சி ரொம்ப வெக்கப்படுறேன். நீங்கள் முனிவர் பரசுராமருடைய சிஷ்யர், இந்த உலகில் தலை சிறந்த போர் வீரர்களில் ஒருத்தர். இருந்தாலும் உங்களால் ஒரு பாண்டவர்களை கூட கொல்ல முடியல. நீங்கள் ரகசியமாக பாண்டவர்களுக்காக வேலை செய்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொன்னான். பீஷ்மருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அவர் சொன்னார், எப்படி நீ இதை என்னன்ட்டு சொல்லலாம்? இந்த உலகத்துக்கே தெரியும் நான் என் கடமையை எப்படி நிறைவேற்றுவேன்னோ, என் வார்த்தைக்கு எவ்வளோ உண்மையாக இருப்பேன்னோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் அம்பரா தூணியிலிருந்து 5 அம்புகளை எடுத்தார். அந்த அம்புகள் தங்க நிறத்தில் ஜொலித்தன. இவை என்ன என்று கேட்டான் துரியோதனன். நான் இந்த அம்புகளை பாண்டவர்களை கொல்வதற்காகவே என்னுடைய சக்தி முழுவதையும் பிரயோகப்படுத்தி சக்தியூட்டி வைத்திருக்கிறேன். நான் இதை போரில் பயன்படுத்தினால் அது நிச்சயம் அதனுடைய இலக்கை அடையும். இதிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான். அப்போ இதை நாளை யுத்தத்தில் தாத்தா பயன்படுத்தினால் பாண்டவர்கள் நிச்சயம் அழிவார்கள். ஆனால் அவரை முழுதாக நம்ப முடியாது. அவர்களிடமே அந்த அம்பை கொடுத்தாலும் கொடுத்து விடுவார் என்று நினைத்தான். அதனால் அவன், தாத்தா, இந்த 5 அம்புகளையும் நானே வைத்து கொள்கிறேன் என்று கூறினான். நாளை உங்களிடம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். பீஷ்மருக்கு அவன் என்ன நினைக்கிறான் என்று புரிந்து போனது. நான் இந்த அம்புகளை பாண்டவர்களை கொல்வதற்கென்றே உருவாக்கினேன். உனக்கு என் மீதே நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். இல்லை தாத்தா, இன்று மட்டும் இதை நான் என்னோடு வைத்துக் கொள்கிறேன் என்றான் துரியோதனன். பீஷ்மர் அதற்கு சம்மதித்தார். கிருஷ்ணருக்கு இந்த விஷயம் பற்றி ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்டார்.